கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்குரிய 2026 வருடத்திற்குரிய புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோச்சார கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானத்துல குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம். அதற்கு பிறகு குரு பெயர்ச்சி நடந்து குரு உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுவும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சபலத்துல சஞ்சாரம் செய்ய போகிறது. ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம். அதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சஞ்சாரம். இப்போ உங்களுக்கு ராகு கேதுக்களால் சில தொந்தரவுகள் சங்கடங்கள் இருந்தாலும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, டிசம்பர் 2025 5ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில மிதுன ராசி உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து செஞ்ச சில கெடு பலன்களை மாற்றி நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல தான் சஞ்சாரம் செய்யும். இப்ப வருட ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள், உங்களுடைய வீடு வாகனம் போன்ற விஷயங்கள்ல புது வீடு, புது கார் வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருடத்தின் முதல் பகுதியில கடகராசி அன்பர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. பெரும்பாலான கடகராசி கடகலக்ன அன்பர்கள் டிசம்பர் 2025 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய வீடு வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், அல்லது ஒரு ரியல் எஸ்டேட், அதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு லேண்டு போய் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 2026ஆம் வருஷம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள், அதாவது புதிய வீடு, புதிய வாகனம், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இதற்கான சிந்தனைகள் அதிகபட்சம் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு வந்து போகும். உங்களுடைய சுய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பட்சத்துல, அதற்கான சாதகமான திசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல உங்களுக்கு புதிய வீடு, புதிய ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும். சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போனாலும் நீங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு, அல்லது ஏற்கனவே நீங்க வீடு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஏற்கனவே வீடு இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு சொத்து இருக்கும் பட்சத்துல அதற்கான பராமரிப்பு செலவுகள், உதாரணத்துக்கு அதற்கான பெயிண்ட் அடிக்கிறது, அல்லது மெயின்டெனன்ஸ் செய்யறது, ரெனோவேஷன் பண்றது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கடகராசி கடகலக்ன நண்பர்கள் முன்னெடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறை. சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு தூரதேச பயணங்கள், அல்லது நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி நீங்க சுற்றுலா சென்று வருவது, இதற்கான வாய்ப்புகள் கூட சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு 2026ஆம் வருடம் தாராளமாக. ஜூன் 2026க்கு முன்பாகவே பெரும்பாலான கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு, அதுலேயும் குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வேலை பளு அதிகரிக்கும். அதே சமயத்துல உத்தியோகத்துல உங்களுக்கான ரெகக்னிஷன் மற்றும் கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படின்னா உங்களுக்கு மறைமுகமா ஒரு ப்ரொமோஷன் கூட வருவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 முதல் பகுதியில் உங்களுக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு புதிதாக நீங்கள் வேலையாட்களை அமர்த்துவதற்கான வாய்ப்புகள், அதாவது உங்களுடைய பிசினஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலம் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கி அதுல தொழிலாளிகளை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது தொழிலில் ஒரு புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2026ஆம் வருடத்தின் முதல் பகுதியில் அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு அமையும். திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்கும். ஜூன் 2, 2026ஆம் வருடம் 2ஆம் தேதிக்கு பிறகு, ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக உங்களுக்கு கைகூடி வரும். குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் 2வது பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல பெயர், அவர்களுடைய படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மன திருப்தி, அல்லது உங்களுடைய குழந்தைகளை கூட அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டு உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே செகண்ட் ஆஃப் 2026ல கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பா சில வயதான கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய
பிள்ளைகளுடன் சில மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய சில கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடன் அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளுடன் கூட சொல்லலாம், இவர்களுடன் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு சுமூகமான ஒரு மனோநிலை, சுமூகமான ஒரு உறவுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு குறைந்து, ஒரு திருமண வாழ்வுல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவான் உருவாக்கி கொடுத்திருப்பார். ஸோ 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சங்கடங்கள், உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சங்கடங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும், குரு உங்களுடைய ராசிக்கே சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு, அதன் மூலம் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடன் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மனோநிலையை உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்துல குருவுடைய பார்வையும் உங்களுடைய கலஸ்தர ஸ்தானமான 7ஆம் இடத்திற்கும் ஜூனுக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மனைவியுடன் அல்லது கணவருடன் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, அல்லது சில பேர்த்துக்கு புதுசா ரிலேஷன்ஷிப் கூட வருவதற்கான வாய்ப்புகள். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட 2வது பகுதி, அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026க்கு பிறகு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய படிப்பில் ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால மாணவர்கள், அதுலேயும் குறிப்பா +2 10வது +2 மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு ஜூன் வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய படிப்பு ஸ்தானத்துக்கு இருப்பதனால மாணவர்களுக்கு முதல் பகுதி 2026 முதல் பகுதி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். 2026ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. சனி பயிற்சி 2026ல கிடையாது திருக்கணிதப்படி. மற்றும் ராகு கேது பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026ஆம் வருடத்தின் டிசம்பர் பகுதியில தான் உங்களுக்கு நடக்கும். அப்போ 2026ஆம் வருடம் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு அதிகபட்ச பலன்களை குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவானினுடைய பெயர்ச்சிக்கு முன் பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு பிரிச்சோம்னா கரெக்டா ஜூன் மாசத்துல நடக்கக்கூடிய பெயர்ச்சியினால் உங்களுக்கு பெயர்ச்சிக்கு முன்பு நல்லா இருக்கு, குரு பெயர்ச்சிக்கு பிறகும் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமையும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ராகுவினுடைய சஞ்சாரம் உங்களுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிற ஆயுள் ஸ்தானத்துல சஞ்சாரம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம், அதுலயும் குறிப்பா நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது விபத்து சம்பந்தமான விஷயங்கள்ல மாட்டிக்காம இருக்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதாவது நீண்ட தூர பயணங்கள், தேவையில்லாத நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது, இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது, இதெல்லாமே கொஞ்சம் கடகராசிக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது ஓவராலா கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு 2026ஆம் வருடம் புதிய வாய்ப்புகளையும், கல்வியில் முன்னேற்றம், புதிய பட்டங்கள் பெறுதல், நல்ல மதிப்பு மரியாதையை அடைதல், சமுதாயத்துல குடும்பத்துல ஓரளவுக்கு அமைதியான நிம்மதியான ஒரு சூழ்நிலை, நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இந்த மாதிரியான நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு 2026ல், அதுலயும் குறிப்பா ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு நன்மையான பலன்கள் அதிகபட்சம் கிடைப்பதற்கு கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பலன்கள் பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் ராசிகள் மாறுபட்டிருப்பின் உங்களுக்கு அதற்கான பலன்கள் அதற்கு தகுந்தபடி மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அனைத்து கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.